என் பேர் நீலகண்டன். ஆந்திராவில் சித்தூரில் இருக்கிறோம். எனக்கு 2 ஆம்பளை பசங்க. நான் மேஸ்திரி வேலை செய்கிறேன். 12 வருஷமாக நான் பில்லி சூனி கட்டினால அவஸ்தைப்பட்டேன். அதனால் என்னென்ன பாதிப்பு வரும்னாக்கா, நைட்டில் வந்து நாங்கள் பத்துக்குனாக்கா தூக்கம் வராது. ஏதோ ஒரு கலவரம் வந்துனே இருக்கும். வீட்டை விட்டு போயிடணும், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை விட்டு போயிடணும், எங்கன்னா போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணும். நைட்டில் வேலைக்கு போனால் கூட அங்கே இருக்க முடியாது. 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். 11க்கெல்லாம் வீட்டுக்கு எப்படியான வீட்டுக்கு போகணுன்னு தோணும். ஆனால் வேலையை விட்டு வந்துடணும். நீலகண்டன் என்கிட்ட தான் வேலை செய்வேன். அப்படியே ஒரு நாளைக்கு வந்தாக்கா 9 நாளைக்கு வரமாட்டார். என்னடானா வயிற்று வலி, மூக்கு வலி, நாக்கு வலி, ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு ஒழிச்சிக்குவான். எதனா காசு சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்தாக்கா அது டபுளாக செலவாயிடும். ஒன்றுக்கு 4 செலவாயிடும். வீட்டில் ஒரு பசங்களுக்கு ஒரு துணி வாங்கி போட முடியாது. மனைவிக்கு சந்தோஷமாக இல்லை, கோயம் செலவு வாங்கி போட முடியாது. அல்ல சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கிட்டுக்கே போயிருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாக்கா பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்காது, மனைவியை பார்த்தா பிடிக்காது. என் கூட 4 பேர் அண்ணன் தம்பிங்களை பார்த்தா கூட பிடிக்காது. அப்பா அம்மாவை பார்த்தா பிடிக்காது. ரொம்ப வேதனைப்பட்டேன் இந்த இடத்துல. பிள்ளைங்க சந்தோஷமாக என்கிட்ட ஓடி இருந்தால் கூட பிள்ளைங்களை நான் பக்கத்தில் சேர்த்த மாட்டேன், மனைவியாக சேர்த்த மாட்டேன். ஒரு குழம்பு பண்ணுவாங்க, அந்த குழம்புல உப்பு காரம் இல்லைன்னா கூட அவங்கள ஒரு சிறு அடிச்சிடுவேன். சாப்பாட்டில் கூட நான் எங்கள் ஒய்ஃபை தூக்கி அரைஞ்சிட்டுக்கிறேன். என்னை பார்த்தா பயம். வீட்டை விட்டு அப்படியே உள்ளே போய் நோஞ்சிக்குவாங்க. நான் உள்ளே வந்தாவே வாயே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க பாதுபாட்டுன்னு சுற்றுவாங்க. இது போக வயிற்று பகுதியில் கட்டி மாதிரி இருக்கும். அது எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, உப்புசமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணாக்கா கட்டியே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குதுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போகாது நாள் இல்லை, இன்ஜெக்ஷன் போடாத நாள் இல்லை. இந்த சரீரம் அப்படியே புண்ணாகி போயிடுச்சா. புண்ணு யார்கிட்ட போனால் விடுதல் கிடைக்கணும் அவிது பட்டு இந்த இடத்துல நான் நடமாட்டிக்கிறேன். வீட்டு ஃபுல்லாக மாத்திரைங்க தான் இருக்கும். எதில் எங்கள் ரூமுங்களை பார்த்தாலும் மாத்திரைங்க தான் இருக்கும். உடம்பே புண்ணாகிட்டு இருக்குது. அந்த மாத்திரைங்களை சாப்பிட்டு சூடாகிடும். இது மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் அவதிப்பட்டு இருக்கிறேன். ரொம்ப பாதிப்பட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான இறந்து போயிடலான்னு கூட முடிவு பண்ணேன். எங்கன்னா போய் செத்துடலாம், எங்கள் ஃபேமிலியை விட்டு போடலாம், எங்கன்னா போடலாம், எங்கன்னா ட்ரெயினில் கூட செத்துடலான்னு கூட முடிவு பண்ணேன். இப்படி இருக்கும்போது 2024 வருஷம் மே மாதம் 4 மணி நடக்கிற விடுதலை முகாமுக்கு நீலகண்டன் கூட்டிட்டு வந்தேன். விடுதலை முகாமில் 2வது நாள் ஐயா மோகன் சிலாசஸ் அவர் வந்து அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் எங்கெங்கே பாதிப்பு இருக்குதோ அந்த பாதிப்பு கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு விடுதலை ஆகுதுன்னு சொன்னார். நான் வந்து பாரத்தோடு அந்த இடத்துல வயிற்று பகுதியில் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த நேரத்தில் எனக்கு பனி போல் என் மேலே சில்லுன்னு ஓணுன்ட்டு நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டியே இல்லை, என் உடம்பு லேசாக வந்து நான் உணர்ந்தேன். அன்றைக்கி நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினேன். அந்த நைட்டு எனக்கு எந்த ஒரு கெட்ட கனவுகளும் வரல, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு படல. அந்த நாளில் மீட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தேன், நல்லா சாப்பிட்டேன். எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் தெரியல. வயிற்று பகுதியில் எந்த ஒரு கேஸ் ட்ரபிளும் வர்றதோ எந்த உபசமாகிறது எனக்கு தெரியல. நல்லா சாப்பிட்டு பத்துக்குன்னு நல்லா தூங்கி ஆரோக்கியமாக ஏந்துக்கினேன். இப்போ என் உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னா அவ்வளோ சுகமாக எனக்கு நான் இருக்கிறேன். எங்கள் பிள்ளைங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் குடும்பமே ஆனந்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ எங்களை அடிக்கிறதில்லை, பசங்களை அடிக்கிறதில்லை, சந்தோஷமாக சமாதானமாக வராரு, நல்லா பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, நல்ல எத்தனை போடுறாரு. இப்போ நீலகண்டன் ஒழுங்காக வேலைக்கு வரான். வேலை இல்லைன்னு சொன்னால் தான் நீ நிற்பான், இல்லைனாக்கா எனக்கு முன்னே வந்து வேலை மேலே நிற்கிறான். இதுக்கு முன்னே வேலைக்கு போனால் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போ எனக்கு அது மாதிரியெல்லாம் தோன்றதே இல்லை. வாரம் 6 நாள்னா 6 நாள் வேலைக்கு போயிடுறேன். 12 வருஷமாக இருந்த பில்லி சூனி கட்டுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா ஏசப்பாவுக்கு கோடியான கோடி ஸ்தோத்திரம்.